சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்திருக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு மட்டும் அதிர்ஷ்டமே இல்லை. ஒரு நபரை பார்த்தால் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கிறான். அதுவே இன்னொரு நாள் பார்த்தால் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்து அவன் நிம்மதியாக இருக்கிறான். ஆனால் நானும் ஏதேதோ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கை மாறவே இல்லை. எப்பொழுதுமே ஏதேதோ தவறாக மட்டும்தான் நடக்கிறது தவிர எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வும் நடக்கவில்லை. அப்படியே பல தடைகளை தாண்டி நான் ஒரு வேலையை செய்தாலும் அது நல்ல முறையில் நடந்து எனக்கான வெற்றியை தரவில்லை என்று கண் கலங்குகிறாய். தங்கமே, நீ கண் கலங்க வேண்டாம். தோல்வியை அதிகமாக சந்தித்து விட்டாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ பல தோல்விகளை சந்திக்கிறாய், அவமானங்களை சந்திக்கிறாய். ஏன் இதுவரை உனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து நீ சந்தோஷத்தையே பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. உன்னை நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உன்னை யார் புரிந்து வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, இந்த நீ நினைக்கிறாய் பார், மலை போல நம்புகிறாய் பார், இந்த சாய் நான் உன்னை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன். உனக்கான அனைத்தையுமே செய்கிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல முறை பல விஷயங்களை செய்து தோற்றுப்போய் இருக்கலாம். ஆனால் இந்த நொடியிலிருந்து நீ செய்யும் விஷயங்கள் அனைத்துமே உனக்கு அதிகமாக நல்லதை தரும். நான் உனக்கான தேதியை குறித்து விட்டேன். இனி உனக்கு நடக்க போகும் அனைத்தும் வெற்றியும் நல்ல ஒரு பெயரை எடுத்து கொடுக்கும் வாழ்க்கையும் மட்டும்தான் இருக்கும். இதுவரை அடுத்தவர்கள் உன்னை பார்த்து கேவலமாகவும் ஏளனமாகவும் பார்த்தார்கள். ஆனால் இனி உன்னை பார்ப்பவர்கள் வியப்பார்கள். எப்படி என்று நீ அதிசயத்துடன் ஆச்சரியத்துடன் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாயோ, அதே மாதிரி உன் வாழ்க்கையையும் மற்றவர்கள் பார்த்து எப்படி இவள் திடீரென்று வாழ்க்கையில் உயர்ந்தாள் என்று சொல்லுவார்கள். தங்கமே, நீ கவலைப்படாதே. எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு புதிதான செயலையும் செய்ய முடியாது. நீ செய்து கொண்டிருக்கும் செயலை நினைத்தாலும் உனக்கு பயம் வந்துவிடும். நடப்பது நடக்கட்டும். எத்தனை காலம்தான் உனக்கு சோதனைகளும் வரும். அந்த சோதனைகளே உன்னை பார்த்து பயந்து ஓடும் அளவுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படாமல் அது போக்கில் விடு. தானாக ஒரு நாள் மாறும் என்று சொல்லிக்கொண்டு எதையுமே நினைத்து கவலைப்படாமல் அமைதியாக இரு. மாறும். உனக்கான நேரமோ துவங்கிவிட்டது. இன்னும் எத்தனை நாள் பழைய விஷயங்களை நினைத்து கவலைப்பட போகிறாய்? இனி நடக்கப் போகும் விஷயத்தை நீ கவனி. ஆனால் எப்பொழுதும் எந்த ஒரு தோல்வியான ஒரு நிகழ்வு நடந்தாலும் எப்பொழுதும் அதையே நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்காதே. உன்னுடைய கண்ணீரை பார்க்கத்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்களே தவிர உன்னுடைய சந்தோஷத்தை பார்ப்பதற்கு அல்ல. உன்னுடைய சந்தோஷத்தை காட்ட பார்த்து அவர்கள் பொறாமைப்படட்டும். தங்கமே, அழாதே. இனி உன் கண்ணிலிருந்து தண்ணீர் வரவே கூடாது. ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.